ஜெமி ஓவர்டன் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் வணக்கம் ஹோமீஸ். வெல்கம் டு another episode of IPL review. சாமிக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். ஐபிஎல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, நல்ல மேட்ச் வர மாட்டேங்குதுன்னு பார்த்தா இன்னைக்கு வாவ் ஒரு நியூட்ரலா பாக்குறதுக்கு ரெண்டு மேட்சுமே இன்னைக்கு செம்மையா இருந்துச்சு. மொரட்ட மேட்ச் இன்னைக்கு ரெண்டுமே. ஆமா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு நடுவுல கருப்பு ட்ரெய்லர் இருந்துச்சு. என்ன பரதாச்சு அது ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. வழக்கம் போல சிஎஸ்கே ஒரு பிக் பிரெயின் பண்ணானுங்க இன்னைக்கு. டீம் வச்சு வந்து டூபே வந்து ஃபீல்டிங் கொண்டு வந்துட்டு குர்ஜப் நல்லா போட்ட குர்ஜப் மீத்தை வெளியே தூக்கிட்டாங்க. என்ன லாஜிக்னு ஒழுங்கா புரியல. ஏதோ பேட்டிங் ஆர்டரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவானுங்க வேணும்னு சொன்னானுங்க. ஓல்மோதான் ஆக்சுவலி சொல்ல போனா இல்ல நான் கேக்குறேன், பிரசாந்த் வீர எப்படியாவது போலிங் போடுவாங்க, அதுக்கு நீ அவனை பிளேயிங் லெவல்ல வச்சுட்டு போய். ஆமா 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 அது எப்படின்னா மேட்ச் பெர்ஃபார்ம் பண்றதுல உங்களுக்கு கிளுகிழப்பு காட்டுவோமா இல்ல பிளேயிங் லெவன்லயே காட்டுவோங்கிற மாதிரி. டூபே ஃபீல்டிங் உங்களுக்காக பிளமிங் இன்னைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி டூபே இன்னிங்ஸ்ல இதெல்லாம் பண்ணாரு. ஃபீல்டிங்ல இந்த 2-3 ஃபீல்டிங்ஸ் எல்லாம் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, ஜாஷ் இங்கிலீஷ் வேற லெவல் இன்னைக்கு பிரிச்சுட்டான். இன்னைக்கு அவன் அடிச்ச பவர் பிளே எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே ஒரு 230 கன்ஃபார்ம் சிஎஸ்கே தோத்துருவானுங்கன்னு நினைச்சேன். ஒரு 230 240 அடிச்சிருவானுங்க. போன வீடியோ தான் சொல்லிட்டு இருந்தேன், அகில் ஹுசைன்லாம் ஆடினா சிஎஸ்கே ஜெயிச்சிருவானுங்கன்ட்டு. மன்னிச்சிருங்க. அண்ட் பூரன் வந்து இன்னைக்கு கிளிக் ஆகல ப்ரோ. அதான் வந்து எல்எஸ்டிக்கு ஒரு பெரிய மிஸ். ஏன்னா ஒரு 2 மேட்சா அவன் காப்பாத்திட்டு இருந்தான் ஸ்கோரை. வழக்கம் போல நம்ம ஸ்கேமர் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு போனாரு. ஒரு பத்தி ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்க ப்ரோ. அதை பத்தி சொல்றதுக்கு இல்ல, ஏதோ ஆர்சிபி கூட அடிச்சு ஜெயிக்க வச்சுட்டாரு. அதனால என்ன லாலா உங்க கூட மட்டும் ஏதோ கிளச் பண்ணிட்டான். ஐயா பழகம் போல பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு ஸ்கேம் இன்னிங்ஸ். அண்ட் வழக்கம் ஜேமி ஓவர்டன் ப்ரோ வேற லெவல் பவுலிங், வேற லெவல்ல இன்னைக்கு போட்டான். அந்த வெறியோட வந்தான். இந்த நிறைய பேர் 2036 தமிழ்நாடு சிஎம் வரை பேசிக்கிறாங்க. ரேண்டமா ஆரம்பிச்ச காரணம் இருக்கு. 2031ல பிரதீபா, 2036 உண்மையாலே வந்து எரிச்சலா இருக்கு. சென்னைக்கு இப்படி ஒரு பிளேயர் கிடைச்சு நினைக்கும் போதே. வேற லெவல் பிளே பெர்ஃபார்மன்ஸ். பட் சென்னை ஆக்சுவலி அத்தனை விக்கெட் எடுத்துட்டு இன்னும் கூட ஸ்கோரை கம்மி பண்ணிருக்கலாம். நிறைய ரன் அடிக்க விட்டானுங்க எல்எஸ்டியை வந்து. யாரு அவ பேர் என்ன, ஷபாஸ். ஐ திங்க் பேட்டிங் நீதான் சொல்றேன்னு நினைக்கிறேன் போன வீடியோல. ஷபாஸ் பேட்டிங் வந்து நல்லா தான் ஆடுவான்ட்டு. ஆமா ஆமா, இன்னைக்கு ஆக்சுவலா நல்லா தான்டா பண்ணான். இன்னைக்கு நல்லா தான். அவனாலதான் அட்லீஸ்ட் ஒரு 200 வந்துச்சு. இல்லன்னா அந்த மிடில் மொரட்ட ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தானுங்க நடுவுல வந்துட்டு. எல்லாருமே ஸ்கேம். ஹிமத் கொஞ்சம் அடிச்சான், அவனும் அவ்வளவு அடிக்கல. ஆக்சுவலி ஓவர் போட்டு அடிச்சுட்டானுங்க அந்த செகண்ட் ஓவர்ல. அதனாலதான் ஸ்கோர் கொஞ்சம் 200 கிட்டே வந்துச்சு நீ சொன்ன மாதிரி. பட் அதர் தன் தட் சிஎஸ்கே பவுலிங் யாராச்சும் ஷவுட் அவுட் கொடுக்குறீங்களா ப்ரோ? 100 நல்லா போட்டான் இன்னைக்கு. 100க்கு வேணா தனியா ஒரு ஷவுட் அவுட் தரலாம். ஃபீல்டிங் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னைக்கு நல்லா பண்ணானுங்க சிஎஸ்கே. அட்லீஸ்ட் துபே ஒரு 2 மிஸ்ஃபீல்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். பட் அந்த பிரவிஸோட ஒரு ரன் அவுட், அந்த மார்க்கனுக்கு அதெல்லாம் செமையா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நான் நினைச்சேன் இன்னைக்கு சஞ்சுவோட டேன்னு. அவரு ஆன் அண்ட் ஆஃப் தான் கிக் ஆவாரு. இன்னைக்கு என்ன புதன்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா ஓகேங்கிற மாதிரி. எவனா சொல்லி அடிக்க மாட்டேன், எனக்கா தெரிச்சுன்னு அடிப்பேன். ஸ்டார்ட் பண்ணா இன்னைக்கு. ஆமா ஆக்சுவலி கைக்வாடுமே இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் டுக் டுக் பண்ணுவான்னு. அவனுமே ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 பால் மரணமா அடிச்சான். ஏன்னா பிரின்ஸ் யாதவ் சரி ஃபர்ஸ்ட் ஒரு 15 ரன் கொடுத்துறான். செகண்ட் ஓவர் ட்ரையே பண்ணலடா அவனை பவர் பிளேல. திக்வேஷ் ரத்தி வந்து ஒரு விக்கெட் எடுத்துறான்னு சொல்லி இன்னொரு ஓவர் கொடுத்தான் பாரு திக்வேஷ் ரத்திக்கு. உண்மையிலே யாரு சாமி அவன்? ஒரு கட்டத்துல 500 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தான்டா. என்னடா பண்றீங்க டேய் மென்டல் சவாடி இடிக்க. அவன் அதுவும் டிஃபெண்ட் கூட ட்ரையே பண்ணலடா. அடிக்கிறது எல்லாமே 6. அதுவும் நல்ல ஷாட்ஸ்டா. ஒரே ஒரு 6 மட்டும் தான் அந்த ஆஃப் சைடுல வந்துட்டு எட்ஜ் எடுத்து போன மாதிரி. கிளீன் பேட்டிங் தான். பெஞ்ச் பண்ணி வச்சிருந்தீங்க இவ்வளவுதான். ஆமாண்டா, இவனுங்க இப்படிதான் பிரீவிஸ்க்கும் சொல்லிட்டு இருந்தானுங்க. பட் பிரீவிஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அவ்வளவுலாம் இல்லடா. அவனுக்கு ரொம்ப ஹைப் குடுக்குறானுங்க ஆக்சுவலி சிஎஸ்கேல. அவன் மும்பைலயே இருக்கும் போதே இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பான். அதனாலதான் விட்டானுங்க அவனை. நீ என்ன சொல்ற மூடின்ற. பட் உண்மையிலே இன்னைக்கு உர்வில் பட்டேல் இன்னிங்ஸ் வேற லெவல் தான். சிஎஸ்கே இவ்வளவு நல்லா பவர் பிளே பேட்டிங் ஆடி இந்த வருஷம் டீசெண்டா ஆடுறாங்க. 70+ அடிச்சு வந்துருக்கானுங்க. ஆனா 90+ தான் வந்து இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் அவனுங்க செகண்ட் ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் போல. அந்த ரைனா 25 balls 85 அடிப்பான்ல, எடுத்துட்டு வந்தா அது இன்னும் யாரும் எடுத்துட்டு வரலையா இன்னும். அப்பயே எங்க ஆளு
87 ரன் அடிச்சாரா 25 பால்ல. டேய் இது உங்க பிளேயர் தான்டா, மங்காத அளவுக்கு இல்ல ப்ரோ. அண்ணனுக்கு ஒண்ணு அண்ணனே அடிப்போம். உருள் சபையா டயர்ட் ஆயிட்டான்டா அவளோட அடிச்சு வந்து. அதுவும் கைகோட என்ன பண்ணிட்டா உஷாரா எல்லாமே உருளுக்கு சிங்கிள் எடுத்து கொடுத்துட்டான். கடைசி 8 பால் 4 ரன் நோதாண்டா வந்துச்சு அவருக்கு. அது டயர்ட் ஆயிட்டான்னு தெரிஞ்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் பால் சாப்பிடல, ட்ரை பண்ணிட்டு ஜாப். ஆனா அதுக்கப்புறம் சென்னை ஒண்ணு பண்ணானுங்க பத்தி 97 for 1 in 6 overs இருந்துட்டு 204 டார்கெட்டை வந்து 19.2 அடிக்கிறானுங்க. அதுவும் கடைசி 2 ஓவர் வரைக்குமே ரொம்ப டைட்டா தான் போனுச்சு. அந்த வீரோட அவன் திக்வேஷ் ராத்தி தாண்டா முட்டா போயிட்டா சத்தியமா. இது போன மேட்ச் வந்து டிம் டேவிட் கேட்ச் ஏதோ ஃப்ளூக்ல போட்டு ஸ்டார் ஆஃப் பண்றேன்னு சொல்லி அப்பயும் மொக்க வாங்கினான் அவன் வந்து. இந்த வாட்டி வந்துட்டு கைக்கு வர பால வந்து 2 கேட்ச் விட்டான் இன்னைக்கு. பவுலிங்கும் முழுஸ்தனமா போட்டான் இன்னைக்கு அவன். கெய்க்வாட் டீசென்டான பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தான் யாரோட, கார்த்திக் சர்மாவோட. ஆனா இன்னைக்கு இனிமே கார்த்திக் சர்மா மேல ஒரு டவுட் இருக்கு நண்பா. அவன் போன 2 மேட்ச் அடிச்சு கொடுத்துட்டான். ஆனா இந்த அது அடிச்சதும் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ரைக் ரேட்லாம் அவன் கொஞ்சம் ஸ்கேம் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருக்கான். ஆக்சுவலி ஸ்கில் செட் இன்னும் டெவலப் ஆகாம இருக்கும். அவனே இன்னும் வளராம இருப்பான் சின்ன பையன். இவனுங்க தான் இங்க பிரச்சனை. 14 கோடி கொடுத்துட்டோம். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ரைட் சொல்லுவாங்கல்ல, we paid for you for 2 hours, we will get the work doneங்கிற மாதிரி. பேருக்கும் 14 கோடி கொடுத்துட்டானுங்க. என்ன கேட்டா கார்த்திக் சர்மா ஹேடா வீரேனி ஆடிட்டு போயிடலாம். ஏன்னா அவன் பவுலிங் ஆச்சு கொஞ்சம் போடுறான். அவன் வந்துட்டு அவன் அட்லீஸ்ட் அந்த 6 அடிக்கிற ஒரு கேப்பபிலிட்டி வீருக்கு இருக்கு மச்சான். வீரமே இன்னைக்கு ஆக்சுவலி கொஞ்சம் சோக் தான் பண்ணிட்டு இருந்தான் அவன். பிளஸ் பூரன் ஒரு கேட்ச் வேற விடுவான். அப்புறம் 2 கேட்ச் விட்டானுங்க வீருக்கு மட்டும். உங்களோட மிடில் ஆர்டர்ஸ் ஒரு மாதிரி டவுட்டா தான்டா இருக்கு. பயங்கர டவுட் இருக்கு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பிரேவிஸ கண்டா பிரேவிஸ வந்து மறந்துக்கிட்டேன். வாலட்டைலா தான் இருக்கானுங்க. தூபே, பிரேவிஸ், கார்த்திக் சர்மா, வீர், இவங்க கொண்டு வர இம்பாக்ட் பிளேயர் 4 பேருமே இப்படிதான் இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஒரு நாள் வந்து கெய்க்வாடும் சரி சஞ்சுவும் சரி பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஆயுஷ் மாத்திரே இல்ல, பிக்சர்ல இல்ல. ஊர்வில் பட்டேல் மரண மிஸ் அவன். அதான் மரண ஹிட்டார் மிஸ். இந்த மாதிரி டைம்ல தான் ஜடேஜா ஒரு ஓகேவான ஒரு பிக்கா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. ஐ மீன் ஐ டோன்ட் நோ, அவன் வந்து அடிச்சு கொடுப்பானெல்லாம் தெரியாது. பட் ஆனா he will carry the match. ஆக்சுவலி பிரசாந்த் வீர் வந்து டூபே காப்பாத்தி விட்டான் மச்சான். அதுக்கு முன்னாடி 2 6 அடிச்சு இல்லனா ஸ்கோர் டூபேருக்கு படவே இல்ல சுத்தமா. அதுவும் இல்ல லாஸ்ட் ஓவர் மக்ரம் ரிஷப் பண்ட் மாஸ்டர் கிளாஸ் இன் கேப்டன்சி இன்னைக்கு. ஷெஹபாஸ் அஹ்மத் தான் இன்னைக்கு பெஸ்ட் பவுலர். அவனுக்கு 3 ஓவர் தான் கொடுத்தாவே. ஆர்கரமுக்கு வந்து கடைசி ஓவர் கொடுக்கறாரு. கேட்டா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்றானங்க, ஆஃப் ஸ்பின்னர்ன்றானங்க. டேய் லூஸ் தலமா பல ஒழுங்கான பவுலர் கொடுத்து தொலைடா நீனே. அண்ட் அவன் இந்த எல்லா மேட்சும் இது பண்ணிடுறான் மச்சான். நல்ல பவுலர்லாம் முன்னாடி போட்டு விட்டுறான். எங்கன்னா கேகேஆர் கூட ஆடும்போது கூட நாங்க அந்த மேட்ச் தோத்துருக்கணும். திக்வேஷ் சாத்தி கடைசி ஓவர் கொடுத்து ரிங்கு 4 6 அடிப்பான் அந்த கடைசி ஓவர்ல. எல்லா மேட்சும் இதான் பண்ணிருக்கான் அவன். ஆனா ஆர்சிபி கிட்ட மட்டும் எப்படி திக்வேஷ் ராத்தி வந்துட்டு அது இன்னொருத்தர் மேல பிரச்சனை இருக்கு. அவருக்கு நம்ம வருவோம். செகண்ட் அவரு இன்னைக்கு ஒரு 30 runs to win from 3 overs இருந்துச்சு. பேங்கரா வந்து ரிஷப் பண்ணிட்டு திருப்பி தலைக்கு நான் ஒன்னு பண்றேன்னு சொல்லி 2 பாயிண்ட் திருப்பி கொடுத்துட்டாரு. கார்த்திக் சர்மா ஆடுறது ஆக்சுவலி எனக்கு ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணது. நல்லா அப்படியே ஓங்கி வந்து அப்படியே ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து டிஃபென்ஸ் வைக்கிறான். யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. என்ன நண்பா இந்த மேட்ச் செக்மெண்ட் போயிடலாமா? ட்ரம் ரோல்ஸ். ரெண்டு பேரா திகேஷ் ராத்தி ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவரு போட்டு அப்படியே சைடு போட்டு தள்ளுறாரு பெரிய சிஎம் விஜய். இவரு கேட்ச் முடிக்க மாட்டான். விஜயவே நீங்க இவரை நம்பி போலிங் கொடுத்த அடுத்தவனுக்கு தான் ரிஷப் பண்ட். அவரு மேலதான் எனக்கு பயங்கர வன்மம் இன்னைக்கு. பேட்டிங் ஆடினானா ஆட மாட்டான், கேப்டன்சி பண்ணாலும் பண்ண மாட்டான். கேட்டா இன்டர்வியூல வந்து சொல்லுவான், நல்ல வேலை நான் பஞ்சாப் மாதிரி ஒரு டீம் அடிக்கல, நல்ல லக்னோ வந்து சொல்லுவான். நல்ல ஒரு 27 கோடிக்கு வந்து ஒரு 20 வருஷம் ஆனா கூட ரிட்டர்ன் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். மேன் ஆஃப் த மேட்ச் தான் நான் இன்னைக்கு வந்து ஓவர் 10 கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் என்னதான் கடைசி ஓவர் அடி வாங்கினாலுமே அந்த 2 விக்கெட்டுமே வந்து சம குரூஷியல். ஐ மீன் அந்த டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்து மொமெண்ட் நம்ம மொத்தமா நிறுத்திட்டான். அன்பம்னா வந்துட்டு ரிஷப் பண்ணிட்டு மேலதான் கொடுப்பேன். லிட்டரலி போன மேட்ச் ஆர்சிபி கூட அடிச்சதை தவிர இந்த சீசன்ல ஒண்ணுமே பண்ணல. இங்க அந்த சைடு இங்கிலீஷ் ஆடிட்டு இருக்கான். இவனுங்க அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிருக்கலாம். இன்னொரு வன்மம்னா வந்துட்டு டெவல் பிரவிஸ். அவனை மிஸ் பண்ணிடுறோம் நம்மளே. ஆக்சுவலி நிறைய மேட்ச் வன்மத்தை கொட்டாம அவன் லிட்டரலி எல்லா மேட்சுமே ஸ்கேம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். சும்மா கண்டா வர சொல்லுங்கன்ட்டு எல்லா மேட்சுமே அவன் ஸ்ட்ரைக் ரேட்டுமே சரி,
ஃபீல்டிங் மட்டும் பண்றான்டா அவன், ஃபீல்டிங் மட்டும் தான்டா அவன் லிட்டரலி பண்றான். அந்த இது பயங்கரமா பண்ணேடா, அந்த என்ட்ரன்ஸ் பயங்கரமா கொடுக்கானே பேட்டிங் ஆடுறப்போ. அது மட்டும் தான் பண்றான். ஆல் ஆஃப் த மேட்ச்னா ஜாஷ் இங்கிலீஷ் தான் இவன். இன்னைக்கு அவன் அடிச்ச அடியில நான் சரி ஓகே ஒரு 240 அடிப்பானுங்கன்னு நினைச்சேன், வேற யாருமே இன்னைக்கு அடிக்கல. நல்லா சொல்லிட்டு நினைக்கிறேன், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. கரெக்டா ஆர்சிபிக்கு எதிராக வேற அடிச்சு கொடுத்தோம். ஆரம்ப மேட்ச் ஊர்வில் பட்டேல் கொடுக்கலாம். என்னதான் ஹிட் ஆர் மிஸ் ஆயிருந்தாலும் 400 ஸ்ட்ரைக் ரேட்லாம் டாப் ஆஃப் த மீட்டர் எங்கேயோ இருக்கு. அந்த அவுட்லேயர் மாதிரி மேப் பண்ணா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இருக்குல்ல, அந்த மாதிரி அடினா இப்படி இருக்கணும் அந்த மாதிரி எடுத்தான். அப்புறம் ஒரு ஷீட் வேற எடுத்து காட்டினாரு, திஸ் இஸ் ஃபார் யூ பாப்பான்னு. வாழ்த்துக்கள் சிஎஸ்கே, ஒரு வழியா ஜெயிச்சிட்டீங்க இந்த மேட்சை. ஜெயிச்சிட்டீங்க, ஒரு வழியா 5th வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்கு, எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஜிடியோட. பட் இந்த மாதிரி ஆனீங்கன்னா கண்டிப்பா உள்ள வர மாட்டாங்க சென்னை, கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும். ஜெயிச்சிடுறாங்க, சோ அது நல்ல விஷயம் தான். கமிங் டு தி செகண்ட் மேட்ச் ஆஃப் த டே, மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் கண்டெண்டர், அப்சல்யூட் சினிமா, ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். நான் இந்த மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளோ இந்த மாதிரி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரோஹித் கேப்டன் பண்ணுவான்னு நினைக்கல, பட் அட்லீஸ்ட் ஸ்கை ஆட மாட்டான்னு நினைச்சேன். பட் எங்க இருந்து வந்தான்னு தெரியல. ஆனா இந்த நேரத்துல பாண்டியா கேப்டனா இருந்திருந்தான்னா என்ன ஆயிருக்கும், இந்த மேட்ச் எப்படி போயிருக்கோன்ட்டு நம்ம ரிவ்யூவை முடிச்சு தூங்கிருப்போம். ஆனா உண்மையாலே ஸ்கை கேப்டன் பண்றப்போ டீம் ஏதோ ஒன்னா சேர்ந்து ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. லாலா கடைசி வரைக்கும் இவரை ரொம்ப ரசிப்பட விடவே மாட்டீங்க போலயே. ரொம்ப ரசிப்பட மட்டுமா? யார் ஜிதேஷ், பெட்டலு வரலடா, அது எத்தனை தடவை சொன்னாலும் அவனை பத்தி பேசும்போது நோ சேஞ்சஸ் போயிடுறானுங்க. இவனுங்களுமே எனக்கு ஏதோ கமெண்டேட்டர்ஸுமே கேள்வி கேட்கற மாதிரி தெரியல, இல்ல அங்க இருக்கிறவங்க கொஸ்டின் பண்ற மாதிரி தெரியல, இல்ல இவனுங்களும் பப்ளிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட மாட்டேங்கிறானுங்க. we are backing these players. first of all bro, புவனேஸ்வர் குமார் again மேட்ச்க்கு மேட்ச் சொல்றீங்க, what a fucking goat man. ஐயா லிட்டரலா வந்து அவருக்கு அந்த படம் தான். ஒத்த பேங்கர் bowling டா பவர் பிளேல வழக்கம் போல. என்ன மச்சான் உங்க ஆளை கழட்டி குடுத்துறாரு போல இன்னைக்கு ஹிட்மேன். ஆக்சுவலா இந்த பிட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி சொன்னானுங்க, அதுலயே கொஞ்சம் தலைவன் புடிச்சு போட்டு வெளுத்துட்டான்டா. 16 ரன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள அடுத்த ஒரு ஏன்னா அது ரோஹித் சர்மா மேல தப்பு. புவனேஸ்வர் ரொம்ப நல்லா போட்டான் ஆக்சுவலி அந்த பால். ரோஹித் தப்பு இல்லைன்னா அப்ப ஸ்கை மேலே தப்பு இல்லையா? ஸ்கை மேல தப்பு. அவரை போல பபுள் காப் திங்காம இருக்க சொல்லுங்கடா. ஒருத்தரை பார்த்தா எப்பறம் அடிக்கணும்னு தோணும், இவனை பாரு அவனை காட்டுற மாதிரி இருக்குடா. இல்லன்னா ஒரு டப்பா ஃபுல் பபுள் காப் வாங்கி மச்சான் இதை சாப்பிட்டுட்டே இருக்கு சொல்லி வெளியே உட்காரிச்சிருக்கேன். இல்லனா இப்ப ரூமர் வந்துட்டு இருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அடுத்த கேப்டனா சொல்ல போறாங்கன்ட்டு. ஸ்கை ஒரு புது ரெக்கார்ட் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் டு பி டிராப் ஃப்ரம் தி டீம் ஆஃப்டர் வின்னிங் தி கப். ஆனா அது இன்னிங்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு டீசெண்டா பில்டப் பண்ணலாம். அண்ட் திலக் being in the number 1 team ஒரு playing 11 இருக்கீங்கன்னா டாப் 11 பிளேயர்ஸ் இந்த மாதிரி கணக்கு. அதுக்கெல்லாம் இவர் போடுற இன்னிங்ஸ் தான் நல்ல இன்னிங்ஸே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒரு 100 ஸ்டார் அவ்வளவுதான், பட் ஆனா ஸ்டில் பிகைன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்டெப் அப் தான். ஏன்னா ஒரு மும்பை மாதிரி ஒரு டீம்ல ஆடுறதும் சரி, இந்தியா மாதிரி ஒரு டீம்ல ஆடுறப்பையும் சரி, யூ நீட் டு ஸ்டெப் அப்ங்கிற மாதிரி தான் இருக்குது. திலக்கிட்ட என்ன பிரச்சனை தெரியல, அவனால ஜிடி அகைன்ஸ்ட் ஆடுற மாதிரி இன்னிங்ஸ் ஆட முடியும். இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் சிஎஸ்கே கூட முன்னாடி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் அப்படியே தடவுறதுன்னு இல்ல, அந்த ஃப்ளோவே இல்ல சுத்தமா. நவந்திருக்கேன் சீசன் ஃபுல்லாவே எனக்கு ஃப்ளோ இருந்த மாதிரி தெரியல. ஸ்கோர் தேத்தி நான் 40-30 ரன்ஸ் அடிச்சிடறான். பட் இன்னைக்கு ரொம்ப ரிசர்வ் நல்லா போலிங் பண்ணல லாலா. யூஸ்வலா ஒரு ஓவர்ல 18 ரன் கொடுத்துருவான், இன்னைக்கு 3 ஓவர் சேர்த்து 18 ரன் தான் கொடுத்தான். இல்லடா அது விக்கெட் போனதுனால, புவனேஸ்வர் குமார்னால. இப்ப அதே இது அந்த இடத்துல வேற நல்ல பேட்ஸ்மேன் இருந்தாருன்னா இவரால கண்டெயின் பண்ண முடியாது. நம்ம வருவோம் அடுத்து வருவோம். பட் ஐ திங்க் இன்னைக்கு மச்சி ஆனா உள்ள ஜாக்ஸும் இந்த வருஷம் பெருசா ஆடல, எதிர்பார்த்த அளவுக்கு. இங்கிலாந்துக்கு சம ஃபார்ம்ல இருந்தாரு, அதே மாதிரிதான் இங்கிலாந்துக்கு நல்ல ஃபார்ம்ல இருந்தா இல்லையாடா. யூஸ்வலா யங்ஸ்டர் வச்சிருப்பானுங்க 2-3 பேரு, இன்னைக்கு எவனுமே இல்ல போல இந்த வருஷம். ஃபார்ம்ல என்ஜோர் தான். முன்னாடி லாலா என்ன ஆர்சிபி பவுலிங் பூவி ஓகே, அது தவிர்த்து யாராச்சும் நல்லா போட்டாங்களா? ரசிக் சலாம் மேட்ச் அடி வாங்கிட்டு இருக்கான், தப்பிச்சிட்டு இருக்கான் லைட்டா. ஆமா அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஸ்ருதி கிட்ட கூட ஒரு 2 மேட்ச் நல்லா போட்டான்னு நினைக்கிறேன். 4 விக்கெட் 3 விக்கெட் ஆளுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா மேட்ச்லயும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறா ஓகே. பட் எக்கானமி பாத்தீங்கன்னா
அசால்ட்டா ஷெப்பர்ட் மாதிரியே ஷெப்பர்ட் 16 எக்கானமினா அவன் 10+ எக்கானமில கொடுத்தான். சுயேஷ் இந்த வருஷம் நல்லா போடலடா அவ்வளோலாம். லைக் இந்த ஒரு இது கடைசி இப்ப 3-4 எங்களுக்கு மேட்ச்ல அதுதான். வந்து ரொம்ப ஷார்ட்டா போடுறான். இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லிட்டு இருந்தாப்ல, அவர் என்ன இம்பாக்ட் இன்னும் கொண்டு வராருன்னு தெரியல. ஆனா எனக்கு இங்க ராசிக் சலாம் இதெல்லாம் யாதவ் கொடுக்கலாமோன்னு டவுட்டாவே இருக்கு. மங்கேஷ் அது விடுற அது வராதுன்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும். டிஃபெண்ட் பண்ணிடலாம்னு நினைக்கல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது. பட் பவர் பிளேல ஒரு விக்கெட் ஒரு 2 விக்கெட் எடுத்தானுங்களா பவர் பிளேல. 2 விக்கெட் எடுத்தானுங்க. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் யோசிச்சேன். அது சான்ஸ் இருந்துச்சு கடைசி வரைக்குமே. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விராட் கோலிக்கு ஒரு பயங்கர ஒரு ஷவுட் அவுட். ஐ திங்க் பேக் டு பேக் மேட்சா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குற மாதிரி 0-0 நடிச்சிருக்காரு. அதனால ஒரு லாஸ்ட் மேட்சுக்கு வந்து நாங்க வந்து என்ன மட்டும் கொடுத்தோம்னா லாஸ்ட் டெக்கானது 49 ஆனதுக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி போட்டிருந்தானுங்க சன்ரைசர்ஸ் கூட ஆடினான்ட்டு. இல்ல இது கோல்டன் டெக்க பத்தி. கோல்டன் டெக் ஓகே. நீ தப்பான வேண்டாம். யா ஆனா இன்னும் நான் கேக்குறேன். ஓகே விராட் கோலி டெக்கு அதெல்லாம் இருக்கட்டும். பட் at 2026 you are having a one of the best team among the other teams. அப்படி இருக்கும் போது ஒரு 166 ரன்ஸ் அந்த ஒரு பிளேயர் இல்லாம உன்னால கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ண முடியலன்னா வாட் கைண்ட் ஆஃப் டீம் ஆர் யூ ரியலி த பெஸ்ட் டீம்? இந்த பெஸ்ட் டீம்ங்கிற பேரை நம்ம வச்சுக்கலாமா? இல்ல we are still depending on a single player for comfortable chasingறப்ப I don't know what else to say. தமிழ் கமெண்ட்ரியில அஸ்வின் வேற பண்ணிட்டு கரெக்டா விராட் கோலி அவுட் ஆயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு மிருகம் சம பசியில இருக்காரு. இந்த கேஜிஎஃப் அடிப்பாங்க பாசிச்சான் கேட்டியா சாப்பிட்டே சாப்பிடல சொல்லுங்க. ஆக்சுவலி மும்பை நீ பார்ட்ல நல்லா போட்டாங்கடா ரொம்ப நாள் கழிச்சு. அம்மா கம்பேக்டா. ஏய் இன்னைக்கு தீபக் ஸ்கேமர் எப்படி இன்னைக்கு நிஜமால நல்லா போட்டான்டா இன்னைக்கு. இல்ல என்ன சீசன் முடிய போதே கான்ட்ராக்ட் போய்டும் சரி நம்ம ஒழுங்கா போட்டாவணும் சொல்லி அதை ஏல்சி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா 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 இன்னைக்கு நிஜமால நல்லா போட்டான் இன்னைக்கு தீபக் சேகர். கோலி விக்கெட் அவன் தான் எடுத்தான் இன்னைக்கு. ஆமா கோலி விக்கெட் எடுத்தான். கோலி விக்கெட் கூட இன்னைக்கு அடிக்க போய் தான் விட்டானா. ஓகே பட் படிக்கல் விக்கெட்லாம் நல்ல சரியான படிக்கல் விக்கெட். அதெல்லாம் உண்மையிலே பவுலிங் பியூர் பவுலிங் கிளாஸ். பும்ரா விக்கெட் எடுத்தாரான்னு தெரியல பட் நல்லா போட்டான் இன்னைக்கு. மரணமா போட்டான் இன்னைக்கு கடைசி. அதுல வந்து சொல்லவே தேவையில்ல பயங்கரமா அந்த ஸ்கோரையுமே இன்னைக்கு சரி விடு. அது வரும் இன்னுமே வருவோம் அதுக்கு இன்னுமே. பட்டிதரும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு கரெக்டா குருநாள் இறக்கி விட்டானுங்க. அது ஏதோ எனக்கு கரெக்டான மூவ் மாதிரி தான். லாஸ்ட் இயருமே இதே மாதிரிதான் ஒரு கொலாப்ஸ் நடக்கிறப்ப குருநாள் நின்றுதான் ஆடி கொடுப்பான். அந்த இடத்துல இட்ஸ் ஓகே பெத்தல் வந்து நின்றுட்டு இருந்தான். குருநாளும் வந்தப்ப நம்ம லெஃப்ட் ரைட் காம்போ யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைச்சா யார் ரைட்டுக்குன்னு உட்கார்ந்து இருந்தா அவரு உட்கார்ந்து இருந்தாரு. ஐயோ அவரா அவர் யாருன்னு போய் அவருக்கே கேளுங்கிற மாதிரி அவரை உட்கார வச்சுட்டு குருநாள் அனுப்பினாங்க. ஆக்சுவலா குருநாள் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்டா. ஆக்சுவலா ரெண்டு ஐபிஎல் ஃபைனல்ஸ் எங்களுக்கு அவனாலதான் ஜெயிப்போம். ஆக்சுவலா ஒன்னு சிஎஸ்கே கூட ஒன்னு அந்த ஆர்பிஎஸ் கூட. ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் ஸ்ட்ரைக் ரேட்லாம் கேட்டா இல்ல. பட் ஆனா ரெக்வயர்ட் ரேட்டை கரெக்டா அள்ளி கொடுத்துட்டு போறதெல்லாம் ஒரு விஷயம். ஆனா போக போன இன்னைக்கு ஸ்ட்ரைக் ரேட் தேத்திட்டான்டா பயங்கரமா சமயா எடுத்து கடைசியா அது என்னாச்சு ஆப்போனன்ட் அடிச்சிருக்கணும் அவனும் அடிக்கலன்னு சரி நானே அடிச்சு கொடுக்க ரொம்ப அவனுக்கு கிராம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு முதல்ல 5 பால் தடுமாறுறான்டா. இவன் இப்படிதான் நினைச்சா 6வது பால் 6 அடிச்சுட்டான். அதுக்கப்புறமும் ஒரு நல்ல ஷாட் அடிச்சா பின்னாடி அடிப்பான். கரெக்டா போனுச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் ரெக்வயர்ட் ரன் ரேட் 9 per over இருந்துச்சு. அழகா ஆப்போனன்ட்ல ஒரு செட்டில் பேட்ஸ்மேன் இருக்கான். முடிச்சு கொடுக்க வேண்டிய மேட்ச் தேவையில்லாத ஷாட் தான். ஒரு அக்ரஷன் வேற அப்படின்னு கைக்கு கேட்ச கொடுத்துட்டேன். கை அதான் சரி போறானே போய் டக் அவுட்ல உட்காரானே பேடெல்லாம் கழிச்சுட்டு உட்கார வேண்டியதானே. ஏதோ திரும்பி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ் பண்ணா உள்ள வந்து இம்பாக்டா இறங்க போற மாதிரி பேடை கட்டிட்டு இன்னமும் மேட்ச பாத்துக்கிட்டு இருக்கான். அவனை காட்ட இரிட்டேட்டிங்கா வருது. சாரி ஐ கான்ட் ஹேண்டில். சரி டாப் ஆர்டர் கலர்ஸ் சொன்னா அடிக்க மாட்டேன். லோவர் ஆர்டர் கலர்ஸ் சொன்னா மறுபடியும் போய் அடிக்க முடியுமா? வெயிட் பண்றேன். நான் ஒரு இது படிச்சேன்டா மனோன் சொல்லிட்டு எங்களோட அசிஸ்டன்ட் கோச். அவருக்கு இது வரைக்கும் டேரக்டா நாங்க கேப்டன் கிட்டயோ இல்ல ஹெட் கோச் கிட்டயோ நீங்க கேட்கல. பட் மலோன் கிட்ட போயிட்டு ஏன் இந்த மாதிரி ஜிதேஷ் சர்மா இன்னும் பேட் பண்றீங்கன்னு கேட்பானுங்க. அதுக்கு வந்துட்டு நாங்க வந்து இந்த மாதிரி மத்த யார சொன்னாருன்னு தெரியல மொத்த ஐபிஎல் டீம் மாதிரி நாங்க பேனிக் டிராப்பிங் பண்ண மாட்டோம். வி ஸ்டில் பிலீவ் இன் ஹிம்.
இஸ் விக்கெட் கீப்பிங் இஸ் இன்வேல்யூபிள் அண்ட் இஸ் ஆன் பிரசன்ஸ் கிரவுண்ட் பிரசன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஃபார் த கேப்டன் ராஜத் பட்டிதர் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்றாருடா. நான் கேக்குறேன், அப்போ உங்க ஒரு ஆளை விக்கெட் கீப்பிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அவர் அப்ப பவுலிங் அப்ப இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்துருக்கீங்க, பேட்டிங் அப்ப தேவையில்லை இல்ல. வேற யாராச்சும் வச்சுக்கிட்டு பவுலிங் அப்ப பவுலர் இம்பாக்ட் பிளேயரா கொண்டாடாம ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி ஐபிஎல்ல ஒரு விக்கெட் கீப்பர் இம்பாக்ட் பிளேயரா நாங்க கொண்டு வரோம். பிளஸ் பேட்லயே படலனாலும் பேட்லயே படலனாலும் ரிவ்யூ கேட்க சொல்லுவாரு அவரு. அதையும் விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்தான் பாரு ஏமாத்திருப்பாங்க. பேட்டி அர்வால் மாதிரி பிடிச்சு வருவாங்க. ஆமா சீனியர் சொந்த டிவியை குர்னால் பாண்டியா அவுட் ஆனதுக்கு அப்புறம் போய் காதுல கத்திக்கிட்டே இருந்தான். லிட்டரலா ஹர்திக் பாண்டியா திலக் வருமா காதுல கத்துனா நடக்கும் அந்த மாதிரி காதுல போய் கத்திக்கிட்டே இருந்தான். ரசிக் சலாமுக்கு ஸ்ட்ரைக் மாட்டி விட்டுட்டு இருந்தாப்ல சரி புவனேஸ்வர் குமார் இப்படியும் டெத் ஓவர்ல வருவாரு போடுவாரு நல்லா போடுவாருன்னு தெரியும். அந்த ஓவர் அடிக்க ட்ரை பண்ணாம எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணினாலே எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சொல்றியா? பும்ரா வந்து அடிக்க ட்ரை பண்ணாம ரொட்டேட் மாத்தி இருந்தாலே இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் 2வது பால்ல இருந்து அடிக்க ட்ரை பண்ண லாஸ்ட் பால் கூட சிங்கிள் கிடையாதுடா, பேட்ல போட்டு ஓடுவானுங்க. அவன் அந்த பால் அந்த ஒரு பால் தான் பேட்லயே பட்டுச்சு அவனுக்கு. அந்த ஓவர்ல வந்து பும்ரா வச்சு செம்மையா போட்டான் அந்த ஓவர். எல்லா பாலையும் அடிக்க பார்த்த மாதிரியும் தெரியல, தடுக்க பார்த்த மாதிரியும் தெரியல, என்ன பண்றானே தெரியல பேட்டை வச்சுக்கிட்டு. ஆமா அல்லாஹ் சர்ஃபராஜ் முன்னாடி ஒரு என்னடா பவுலிங் போட்டான், லூஸ் தனமா போட்டான்டா. அவனுக்கு ஏற்கனவே கால் வலி. பிளஸ் அது வந்துட்டு அந்த ஒரு கேட்ச் வேற விட்டுருவானுங்கடா, அந்த நமன்தீர் புடிச்சிட்டு வெளில அது மட்டும் புடிச்சிருந்தானுங்கன்னா எனக்கு அது வந்து ட்ரை பண்ணிருக்கலாம் ட்ரை பண்ணாமலே போல. ஷர்துல் தாக்கூர் அஸ்வினி யாரோ இருந்தானுங்க நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தானுங்க. இவனுங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்துட்டாவது அட்லீஸ்ட் அந்த ஸ்பின்னருக்கு பதிலா ஷர்துலையாவது கொண்டு வந்திருக்கலாம். ஆமா இது என்ன செகண்ட் டைம் பண்றாங்க மும்பை. ஏற்கனவே ஒரு மேட்ச் ஷர்துல் தாக்கூர் வந்து இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வந்து பவுலிங்கே கொடுக்கல. இன்னைக்கு வந்து ரகு சர்மா இம்பாக்ட் பிளேயர் எடுத்து வந்து பவுலிங் கொடுக்கலாம். அவன் நல்லா தான் போட்டான். அங்க ஸ்கை ஒரு ஃபம்பிள் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு எனக்கு. அதுல ஏதோ இன்னமுமே எம்ஐ மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ஐ டீமுக்கும் ஹர்திக் பாண்டியா தான் பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இன்னமுமே வெளில நின்று எல்லாருமே பேசிக்கிட்டே தான் நாங்க. ரோஹித் சர்மா டென்ஷனா இருந்தான், இன்னைக்கு ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தான். நடுவுல ஒரு தப்பு பண்ணிட்டானுங்க. நடுவுல ஒரு ஓவர் வந்துட்டு ஸ்பின்னர் அல்லாஹ் கசம்பருக்கு தர சொல்லி இருப்பானுங்க. அந்த ஓவர் அந்த ராஜ் பாவா கொடுத்துட்டு அதுக்கு முந்தின ஓவர் தான்டா மெய்டன் விக்கெட். அது இது வரைக்கும் இந்த இயர் நடந்துச்சானே தெரியல, செம ஓவர் அது. அப்புறம் தான் இவன் ஃபம்பிள் ஆயிட்டு இருந்தான், இவன் ஜிதேஷ் சர்மா எல்லாமே ஸ்டெம்புக்கு போட்டான். ஆனா அந்த மீம் இருக்கும் தெரியுமா, ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் வாஸ் இன்வென்டட் இன் 2001 பீப்பிள் பிஃபோர் தட்ங்கிற மாதிரி ஸ்டெம்புக்கு போட்டா என்ன ரொட்டேட் பண்ணி விடு ஸ்ட்ரைக்க. ஒரு இன்னைக்கு செமையா போட்டான். இன்னைக்கு லிட்டரலி அவன் பட்டிதர் விக்கெட் எடுத்தான். அது வரல பாவம், அவன் அந்த ஃபீல்டிங்ல நின்று திட்டு வாங்கிட்டே இருந்தான் ஜெயவர்தன். அவன்கிட்ட அதை சொல்றான் இன்னைக்கு. ஆமா லாஸ்ட் ஓவர் பத்தி சொல்லுங்களேன். கார்பின் ஷார்ட் ஓவர் கொடுத்து முடிச்சிடுறேன். கார்பின் பாஸ்க்கு ஷவுட் அவுட். ஏன்னா இன்னைக்கு வேற லெவல்ல போட்டான், ரொம்ப எக்கனாமிக்கலாவும் போட்டான். 4 விக்கெட் எடுத்தான், செமையா போட்டான் இன்னைக்கு. பிளஸ் நல்ல மெயின் விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தான். எல்லாமே மெயின் விக்கெட் ஆல்மோஸ்ட் எடுத்தது இன்னைக்கு. கண்டிப்பா எஸ் சார். அண்ட் கடைசி ஓவர் பார்த்தோம்னா பும்ரா உயிரை கொடுத்து போட்டு கடைசி ஓவர் வந்து அவனுக்கு எவ்வளவு 15 ரன் டிஃபெண்ட் பண்ண கொடுத்தான்னு நினைக்கிறேன். லிட்டரலி 2 ரன்ஸ் 3 ரன்ஸ் தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் கொடுத்தான், 3 ரன்ஸ் கொடுத்தான் 19th ஓவர்ல. பால் சூப்பரா ஒத்த வேற லெவல். பார்த்தா இந்த பால் ஃபர்ஸ்ட் பால் வைட் கரெக்ட். ஸ்டார்டர் வித் வைட். ஃபர்ஸ்ட் பால் வைட், செகண்ட் பால் சிங்கிள் ரன் ஓடிட்டு இருக்கானே, அப்புறமா நோ பால். 5-6 எக்ஸ்ட்ரா. சோ அந்த ஓவர் 5 எக்ஸ்ட்ரா கொடுத்தான். அப்படியே பிரஷர் மொத்தமா போச்சு. அப்பயும் ஷெப்பர்ட் அடிக்க முடியல லிட்டரலா. என்ன பண்றாங்க? நான் சரி ஜிதேஷ் சர்மாவை தான் இப்படி பேக் பண்றீங்க, ஷெப்பர்ட் என்னன்றா பேக் பண்ண போறீங்கன்னு பார்த்தா அவன் வந்து அந்த ஐயர் விக்கெட்டை ஃபைனல்ஸ்ல எடுத்த விக்கெட்டோட கோட்டாலே ஆடிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தான். 2026ல ஒரு ப்ராப்பரா ஒரு மேட்ச்லாம் இல்ல. இந்த மேட்ச்ல ஏதோ பவுலிங் போட்டிருக்கான், அதுவும் நான் சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ் தகுறதுனாலதான் இந்த பவுலிங் எக்கானமியா இருந்த மாதிரி இருக்கு. பட் பேட்டிங் என்னப்பா அது பேட்டிங், அது சீரியஸா எனக்கு புரியவே இல்லை.
போன மேட்ச் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் 2 பால் 4 அடிச்சான், 8 from 2 balls இருந்தான். அதுக்கப்புறம் வந்து 9 from 8 balls ஆனா ஒரு 6 பால்ல வந்து ஒரு ரன் தான் அடிச்சான். ஷெப்பர்ட் கேட்ச விட்டுருந்தாலே இன்னைக்கு மும்பை ஜெயிச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அச்சா இது சரி, இது கரெக்டா தெரிஞ்சு இது எங்கேயோ பேக் ஃபயர் ஆக போகுது ஆர்சிபிக்கு. எங்கன்னா ஆல்ரெடி ஆயிட்டு இருக்கு எங்களுக்கு கடைசி 3 மேட்ச் நல்லா தெரியுது. மிடில் ஆர்டர் செம்மையா கொலாப்ஸ் ஆகுறப்ப பவர் ஹிட்டரு டூம் ஸ்ட்ரைக்கருங்கிறானுங்க. அது என்ன டூம் ஸ்ட்ரைக்கர்னு தெரியல. இவரு ப்ரோ புவனேஸ்வர் குமார் வாட பவுலிங்லயும் நான் தான் பேட்டிங்லயும் நான் தான் சொல்லி இந்த 6 அடிச்ச போல நான் தெரிச்சிட்டேன் லிட்டரலா. என்னடா நானாஸ் வந்து கையில இறங்க போட்டு ஃபைன் ஐ வில் டு இட் அப்படி போல அந்த மாதிரி கடைசி ஒரு லிட்டரலா எப்படி இருந்துச்சு சிறுத்தை படத்துல சொல்லுவாங்களே, பாவா சிரிக்க சிரிக்க பாவா, ஐயோ பாவா சிரிக்க, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. 3 from 2ங்கிறப்ப சூப்பர் ஓவர் போகுதுன்னா ரொம்ப நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நானும் எதிர்பார்த்தேன். கடைசி பால் ஆக்சுவலா புடிச்சிருக்கலாம்டா, அவன் கைக்கு வந்துச்சு. வந்த பால் அது யங்ஸ்டர் தான் அவன், பட் லைக் ஒரு பிக் காஸ் அவன் இன்னைக்கு மும்பை தோத்ததுக்கு வந்து பாவா வந்துட்டு. டைம்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ஃபம்பிள் வந்து நிறைய ஞாபகம் வச்சு அடிப்பானுங்க. சோ பாப்போம் என்ன நண்பா செக்மெண்ட் போயிடுவோமா இன்னைக்கு. டபுள்ஸ் ஓகே, வன்மம்னா கை தான் நான் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வழக்கம் போல பேட்டிங் வந்து எதுவுமே அடிக்கல. கோல்டன் டக் தான் ஆகணும், ஸ்கை கோல்டன் டக்கு. அண்ட் சரி ஏதோ 2 மேட்ச் பண்ணி 20 அடிச்சப்பே ஊன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்பயே பேட்டி சொன்னா இல்ல மச்சி எனக்கு ஏதோ தோணல வரலன்ட்டு. அதுக்கு ப்ரூவ் பண்ற மாதிரியே இன்னைக்கு ஐ திங்க் டிராப் ஆடான்னு நினைக்கிறேன் இந்தியன் டீம்ல இருந்தோம். ஸோ கேப்டன்சியும் இன்னைக்கு பெருசா எதுவும் பண்ண மாதிரி தெரியல. மேன் ஆஃப் த மேட்ச்னா நினைக்கிறேன் புவனேஸ்வர் குமார் ஈஸிலி கோட் ப்ரோ, கோட். அவ்வளோ ஏற்கனவே அவனை பத்தி ஊம்பி தெளியாச்சவன நீ சொல்லிட்டேன். நான் வந்துட்டு வில்ஜாக்ஸ் மேல கொட்டுறேன். லிட்டரலி இன்னைக்கு ரன் பால் ஆடிட்டு இருந்தான். ஆக்சுவலி அவனுங்க அவுட் ஆயிட்டானுங்க. சரி நமந்தீர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சரி வந்து கொஞ்சமாவது அடிக்க வச்சா ட்ரை பண்ணிருக்கலாம். அவன் ட்ரை கூட பண்ணல. வில்ஜாக்ஸ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல வச்சு ஆடி இருக்கலாம் இன்னைக்கு. பட் ஆனா அவன் அது பண்ணல. ஓகே பவுலிங் போட்டான், பட் தினே அவன் லைட்டா ஸ்ட்ரைக் ஆகல. ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சான் எஸ்ஆர்ஹெச்சோட. நான் வந்துட்டு கார்பின் பாஷ் தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு செமையா போட்டான் அவன். இன்னைக்கு லிட்டரலி 4 overs 28 runs 4 wickets வேற லெவல்ல போட்டான். 26 runs தான் கொடுத்திருக்கான். ஒரு விக்கெட் மெய்டன் வேற எடுத்தான். ஆமா ஆமா, அதனாலதான் மும்பை சைடு மேட்ச் திரும்பிச்சு. ஆக்சுவலி பவா மாதிரி வன்மத்தை போட்டலாம். அவன் மறந்துட்டேன், அவனை வன்மத்துல சேர்த்துக்கோங்க. ஸ்டார் இவன் பிளஸ் பும்ரா. ஏன்னா பும்ரா பெர்ஃபெக்டா செட் பண்ணி கொடுத்தான். அந்த 19th over 3 run கொடுத்துட்டு 1 over 15 runs பிளஸ் ஷெப்பர்டும் அந்த ரசிக் சலாம் தான் இருந்தானுங்க. கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணிருக்கான். வன்மம்னா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேலதான் ப்ரோ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவனுங்க பண்ற டிசிஷன்ஸ்லாம் அவனுங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்க்கு வந்துட்டு யூஸ்வலா ஜென்ரலா எப்படி இருக்குன்னா மற்ற டீம்ஸ்லாம் வந்துட்டு பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ணா அதுக்கு வந்து ஒரு ரீசன் கொடுப்பானுங்க. அங்க பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ணா அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எங்களை உட்கார வச்சுட்டானுங்க. அண்ட் இவனுங்க சொல்றபடி பார்த்தா டீம் பேலன்ஸுங்கிறானுங்க, அதுங்கிறானுங்க, இதுங்கிறானுங்க. பட் பார்த்தா எனக்கு ஏதோ பிளைண்ட் ஃபேவரட்டிசம் மாதிரி தான் தெரியுது. லாஸ்ட் இயர் எங்களுக்கு நீங்க கப் அடிச்சு கொடுத்துட்டீங்க, அதை நம்பி நான் உங்ககிட்ட கொடுக்குறோம். யூ கேன் பிலீவ் தம், பட் இட்ஸ் more than half of the IPL season, and still if your players are not performing now, you are not backing them up, you are just pull backing the teamங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. the code is working, don't touchங்கிற மாதிரி பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ இது பேக் ஃபயர் ஆகுது, ஆல்ரெடி ஆகுது. 2 மேட்ச் தோத்துட்டோம், அதுக்கப்புறமும் சேஞ்ச் பண்ண மாட்டோம்னா சந்தேகம் தான். இன்னைக்கு எடுத்த மேட்ச் எல்லாம் வின்னாவே கன்சிடர் பண்ணக்கூடாது. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிக்க வேண்டிய மேட்சை கஷ்டப்பட்டு கடைசியில போய் ஜெயிச்சு அதை என்ஜாயும் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டானுங்க. நான் கூட ஏதோ சரி மும்பை தான் அடிச்சிருக்கோம், அது கவுண்ட் பண்ண முடியாது. மேட்ச் தான் நான் வந்துட்டு குர்னால் பாண்டியா கொடுக்கலாம். சீசனுக்கு ஒரு மேட்ச் இப்படி ஆடி கொடுத்துருவாப்புல, அது ஒரு முக்கியமான மேட்சாவும் இருக்கும். இன்னைக்கு ஆடின மேட்ச் உண்மையிலே ரொம்ப முக்கியமான மேட்ச். டேபிள் டாப்ல எங்களை உட்கார வச்சதும் இல்லாம எங்களுக்கு 4th 5th 6th பொசிஷன் ரொம்ப குரூஷியலா இருக்கு. அந்த இடத்துல டாப் 4க்குள்ளே வராம போறது கூட வாய்ப்பு இருக்கும் எங்களுக்கு. அதனால ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உட்கார வச்சதுக்கு குர்னால் பாண்டியாவுக்கு தேங்க்ஸ், பிக் ஷவுட் அவுட் டு ஹிம். பவுலிங்கும் நல்லா போட்டாரு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப் ஆஃப் தி டேபிள், வாழ்த்துக்கள். வேர் இஸ் தி ரிமோட் அழுதுகிட்டே சொல்ற மாதிரி எனக்கு. என்னையும் வந்துட்டு இப்போ 5th வந்துட்டானுங்க. 2 டீமும் அன்கன்வின்சிங்கா ஜெயிச்சாலுமே வந்து ஜெயிச்சிட்டானுங்க. டெல்லி அண்ட் பஞ்சாப் எப்படி ஒரு மேட்ச் யார் ஜெயிக்கிறதுன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த மேட்ச் யாரு தோக்க போறாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண